வெல்கம் டு MKSS உலகம். இன்றைக்கி கீ ரைஸும் சிக்கன் கிரேவியும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். 2 ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நெய் சேர்க்க விருப்பமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நம்ம 1 ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கிறேன். பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். 2 அன்னாச்சி பூ சேர்த்துக்கிறேன். 2 கிராம்பு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப வதக்கிட்டோம்னா கீ ரைஸோட கலர் மாறிடும். ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் 4 சேர்த்துக்கிறேன். இந்த ரைஸ்க்கு நம்ம சேர்க்குற பச்சை மிளகா தான் காரம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கட்டும். இப்போ கீ ரைஸ்க்கு காரம் ரொம்ப இருந்தால் நல்லா இருக்காது. காரம் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளர் தான் அரிசி எடுத்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி எடுத்துக்க போகிறேன். பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துக்க போகிறேன். அதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறதுனால 3.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 3.5 டம்ளர் சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம 3.5 டம்ளரு தண்ணி சேர்த்துக்கிட்டோம். இப்போ அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வரட்டும். நான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸு நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் நார்மல் ரைஸ் எடுத்துக்கிறதா இருந்தால் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் அரிசி எதில் அளக்குறீங்களோ அதுலேயே தண்ணியும் அளந்துக்கோங்க. டம்ளராக இருந்தாலும் சரி, கப்பாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். போட்டு ரொம்ப கிண்டாமல் இல்லைன்னா லைட்டாக சுற்றியும் கிண்டி விட்டுக்கணும். இப்போ நம்ம தண்ணியும் அரிசியும் ஒரே சமமாக அளவில் வரணும். அது வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ நான் மூடி போட்டுக்கிறேன் விசில் போடாமல். இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ நம்ம போட்ட அரிசியும் தண்ணியும் ஒரே அளவில் சமமாக வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி தான் சமமாக வரணும். இப்போ இது போதும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஓரத்தெல்லாம் நல்லா எடுத்து விட்டுறலாம். நம்ம ஒரே மாதிரி பிரியாணியாக சாப்பிட்றதுக்கு ஒரு தடவை இதே மாதிரி கீ ரைஸ் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி சாப்பிட்டா கூட ரொம்ப ஹெவியாக இருக்கும். நீங்கள் கீ ரைஸ் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகும். ஆனால் நல்லா திருப்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இப்போ குக்கரில் மூடி போட்டு மூடிடலாம். இப்போ விசில் போட்டுறேன். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். சிம்மிலேயே இருந்து ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ கேஸ் தானாக அடங்குற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுறலாம். இப்போ குக்கரில் கேஸ்லாம் நல்லா போயிருச்சு. நம்ம இப்போ மூடியை திறந்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை நம்ம மேலாக தூவிக்கலாம். ஒரு கரண்டி வச்சு
நம்ம இதை கிளறி விட்டுக்கலாம். ஓரத்துலேருந்து கிளறி விடுங்க. எப்பயுமே நடுவுலேருந்து கிளறி விட்டால் வந்து அரிசி வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓரத்துலேருந்து கிளறி விட்டால் நல்லா பொல பொலன்னு உதிரியாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா பொல பொலன்னு உதிரி உதிரியாக வந்திருக்கு கீ ரைஸு. நம்ம வந்து முந்திரி பருப்புலாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படுறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 அன்னாச்சி பூவு, கொஞ்சமாக கல்பாசி எடுத்துருக்கேன். நம்ம இதில் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடயே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கிரேவியில் வந்து வெங்காயம் வதங்குறது தான் இம்பார்ட்டன்ட். அதை நல்லா கரெக்டாக நம்ம வதக்கிட்டோம்னா இந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வந்துடும். இது நல்லா வதங்கி நல்லா பொன்னிறமாக வரட்டும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். போட்ட வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு ப்ரௌனாக வதங்கினா தான் இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புக்கு வந்து பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். அதுலேயே ஒரு 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அது கூடயே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம மல்லி இலை சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம போட்ட தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நான் 1 கிலோ சிக்கனு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் வந்து நல்லா வதங்கட்டும். சிக்கனில் நல்லா தண்ணி இறங்குற வரைக்கும் இந்த சிக்கனை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லாட்டினா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்காங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இது கூடயே தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலாவை சிக்கனோட நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம சிக்கன் வேகிறதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துட்டேன். நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா வேகட்டும் சிக்கனு. இப்போ கிரேவி வந்து நல்லா திக்காயிடுச்சு இந்த அளவுக்கு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம சிம்மில் வச்சிடலாம். அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சாச்சு. இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
ஆஃப் பண்ணிவிட்டு மேலாக கொஞ்சம் மல்லித்தலை தூவி விட்டுக்கலாம். இன்றைக்கி கீ ரைஸும் சிக்கன் கிரேவியும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக செஞ்சு முடிச்சுருக்கோம். இதே சிக்கன் கிரேவியை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லா கூடயும் சைடிஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.